இவ பூமாரி நம்ம பார்த்தது சரியான ஆளு தானே இல்லை வேற யாருமா? இல்ல பிரச்சனை பண்ணி எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன்தான். சரி இரு, அப்போ நம்ம சோனிக்கிட்டே கேட்டு பார்ப்போம் என்ன ஏதுன்னு. இவ என்னவே வந்துட்டு அங்கனே நின்று மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சோனி, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, அதான் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்ப சோனி அதெல்லாம் இல்லை, அவ போய் சொல்றா. சின்ன பொண்ணு சும்மா இரு, வேற வீட்டுல ஏதாவது தெரிஞ்சு பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறமா அவ்வளவுதான் பத்துக்க, சும்மா இரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவி அம்மா அந்த முட்டை கிழவி ஆச்சு சந்தியா எல்லாருமே தானே நின்று பேசிட்டு இருந்தாவ நம்ம வரும்போது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நல்லா தான் இருக்காவ. சோனிட்டு அதான் கேட்போம், அவளுக்கு விஷயம் தெரியுமா என்ன ஏதுன்னு. ஒருவேளை சந்தியா லவ்வுக்கு வீட்டில எல்லாம் ஓகே பண்ணிட்டாவளோ என்னமோ, நமக்கு விஷயம் தெரியாதுல்ல, நம்ம சோனிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். சரி அப்போ என்னமோ பண்ணு, எனக்கு தெரியாதுப்பா. என்ன இவ்வளவு வந்தாலவே இவளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காளவே, என்ன பிரச்சனை? இவ என்ன நீங்க ரெண்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய? ஐயா நாங்களாம் ஒன்றும் சண்டையை போடலை. ஆமாம் நீங்கள் சண்டை அல்வெல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டீங்களா என்ன? உங்கள் வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு போகுது, எங்ககிட்ட சொல்லவே இல்லை. முக்கியமான ஆளா? எங்க வீட்டுக்கா? யாரு? எனக்கு தெரியாதே, நான் இங்க தானே இருக்கேன். நடிக்காத சோனி, அப்போவே தான் சொன்னா வெளியே நின்று பேசும்போது, சந்தியாவுக்கு இந்த மாப்பிள்ளைய நான் கட்டினா கூட நான் பிரித்து வச்சு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேனாக்கோன்னு. இப்போ வீட்டுக்கெலாம் வந்து மாப்பிள்ளையாகி பேசிட்டு போகிறாரு போல இருக்கு மாப்பிள்ளை. என்னப்ப சொல்ற சின்ன பொண்ணு? அந்த பையன் வந்தானா? ஆமாம், இப்போ தான் நானும் பூமாரியும் பார்த்துட்டு வரோம். அந்த பையன் இப்போ தான் வெளியே போகிறான். உங்கள் அம்மா பெரிய பொண்ணத்தை சந்தியா எல்லாருமே நின்று பேசுனாங்களே. எங்க அம்மாயும் பேசினாளா? இந்த வீட்ல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அம்மா இப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா? இவ சந்தியாவா? உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, சோனிக்கு தெரியாது போல இருக்க விஷயம். அப்ப என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க பத்தியா சின்ன பொண்ணு? இதுக்குதான் சும்மா இருன்னு சொன்னேன். இவ சந்தியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையல வீட்டுக்கே கூப்பிட்டு பேசுவா? அம்மா கிட்ட என்ன சொல்லி போய் சொல்லி வச்சிருக்க அந்த பையனை? என்கிட்ட பேசல பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்க, அப்படிதானே? அதுவும் பாக்குறதுக்கு வீட்டுக்கே வர சொல்லிட்டு இருக்கியே, பரவாயில்லையே. இவ கிறுக்கி லூசு மாதிரி பேசாத என்ன? நானும் ஒன்னும் அந்த பையனை வர சொல்லல, அந்த பையனை ஏற்கனவே அம்மைக்கு தெரியுமா. இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா, என்னை காலேஜ் சேர்க்கறதுக்கு போகும்போது ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னால, அப்ப இந்த பையன் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டான். அதனால அம்மைக்கு இவனை நல்லா தெரியுமா. அப்புறம் கோயில் கொடைக்கு வந்தால இருக்கா சொல்லாம கொள்ளாம, அப்பையும் அம்மா பார்த்து வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்து காப்பிலாம் குடிச்சிட்டு போயிருக்கான். நம்ம அப்போ முளைப்பறைக்கு கோயிலுக்கா எங்கேயோ போயிட்டோமா, அதனால அந்த பையன்ல நம்மகிட்ட அப்ப காட்டலாம, அதனால நமக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, எப்படி அந்த பையன் சொல்லியிருப்பானா உன்கிட்ட? ஆமா தெரியும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நாளாவது என்கிட்ட சொன்னியாவே இதெல்லாம்? உன்கிட்ட சொன்ன மட்டும் என்ன ஆக போகுது? அப்படியா? அப்ப இரு, உன் விஷயத்த அம்மா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டு வரேன். அந்த பையன் தாமா அந்த பையன் அப்படின்னு. இப்ப லூசு கிறுக்கி கிறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது என்ன? அந்த பையன்கிட்ட இனிமே நீ அந்த பிள்ளைக்கு அன்னை மாதிரி இருந்து பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டா. இனிமே நீ ஒன்றும் சொல்லாண்டா, இப்படியே விடு. அப்ப இனிமே நீ அந்த பையனுக்கு தங்கச்சியா தானே? இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கா? இல்ல, இனிமே அந்த பையன் உன்னைய பார்த்தா தங்கச்சி தங்கச்சி அப்படிதானே கூடணும். இனிமே எங்கனாலும் அந்த பையன் கூட போயிட்டு வா, பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தங்கச்சியா இருக்கும்போது ஒரு அண்ணன் உனக்கான இந்த சேவையை கூட செய்யும்டானா என்ன? நீ வாயை மூடு என்ன சின்ன பொண்ணு. இப்பதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு பத்துக்க. சந்தியா, ஒரு gift பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்த கையில், அது அந்த பையன் கொடுத்தது தானோ? ஓ, gift வேற கொடுத்தாரா அவரு? என்ன சந்தியா, உங்க அண்ணன் என்ன gift கொடுத்தாரு? கொஞ்சம் காட்டு பாப்பா, நானும் பாக்கேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது சோனி, அடிச்சிருவேன் பத்துக்க. அது ஒன்றும் எனக்கு தந்த கிஃப்ட் இல்லை, அவன் அதில் வச்சுட்டு போயிட்டான். அதை அம்மா எடுத்து நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது அந்த பையன்ட்ட கொடுத்துருன்னு சொன்னான். காலேஜ் பேக்கில் வச்சுருக்கேன், அப்புறம் கொண்டு போய் கொடுத்துருவேன் அவங்ககிட்ட நாளைக்கு. நடிக்காத சந்தியா, உனக்குன்னு தானே அவன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் நைஸாக தெரியாத மாதிரி வச்சுட்டு போயிருப்பான். இதெல்லாம் தெரியாத மாதிரி நீ நடிக்க பற்றியா எங்ககிட்ட? எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சுமா, புதுசாக ஒன்று நீ காது குத்தாண்டா. அவன் தந்தாலும் ஒன்றும் நான் வாங்க மாட்டேன் என்ன? எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் கிஃப்ட்டுக்கெலாம் ஒன்றும் அலையில. நான் எப்படியும் அதை திருப்பி தான் கொடுக்க போகிறேன், அவன் தெரிஞ்சு தந்தாலும் தெரியாமல் தந்தாலும். சரி, எப்படியோ திருப்பி கொடுக்க போகிறது ஆகி போச்சு. என்னதான் கிஃப்ட்டுன்னு கொஞ்சம் திறந்து பத்திரலாம் எடுத்துகிட்டு வாயா. அது எதுக்கு உனக்கு? நமக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்காண்டாமா? இங்கே பாரு ஜோனி, வார்த்தைக்கு வார்த்தை நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கு கடுப்பாகுது பத்துக்க. ஏன் உன் மனசில் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீ கடுப்பாகுறா? ஏன் போய் சொல்லி நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறா? இனிமே என்கிட்ட பேசியே பேசாதவ நீ. எப்ப சந்தியா, நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? சரி போவோம், யாரு கேப்பா. எப்ப சோனி பாவம், இப்ப சந்தியா ஏன்பா அவளை இப்படி பண்றா? இப்ப குமாரி நான் என்ன பண்ணனே? எனக்கு தெரிஞ்சு சந்தியாக்கு அந்த பயலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். நீங்கள்வா எல்லாம் போட்டு அண்ணே அண்ணேன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிய, அதான் அவள் கடுப்பாகி போயிட்டா. நானா அண்ணேன்னு சொன்னேன் முத?
எங்க அம்மா அண்ணன்னு சொன்னதை நான் கிண்டல் பண்ணுனேன். சரி, நடக்காத விஷயத்தை போட்டு அவ மனசுல ஆசையை வளர்க்கப்படாதுல்ல, அதை ஏதாவது ஒன்று சொல்லி தானே கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணினேன். சரி, அவளை விடுங்க, அவளை நான் அப்புறம் சமாதானப்படுத்திக்கிட்டுறேன். இப்போ வாங்க நம்ம சாயம் காய்ப்போம். நான் உங்களுக்கு போட்டிக்கு பொங்கலுக்கு போட்டி வைப்பாங்களா, அப்போ உங்களுக்கு நான் கலர் தரேன் என்ன? கோலப்பட்டி அன்னைக்கு எனக்கு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்க நல்ல நல்ல கலராக தரணும். டல் கலர்லாம் தரக்கூடாது சொல்லிட்டே அம்மா. அப்புறம் நீ எனக்கு ஒழுங்கான கலர் தரலன்னா அப்புறம் நாங்கள் அங்கே கோலப்பட்டியில் கோலத்தெல்லாம் கலச்சி விட்ருவேன் அம்மா உன் கோலத்தை. சரி, தரேன் தரேன், வாங்க வாங்க. என்னை யாராலையும் அசைக்க முடியாது, நானே அசைஞ்சாதான் உண்டு. யோ வாய மூடியா. எவ்வளவோ சொன்னேன் சரக்கு அடிக்காதியும் அடிக்காதியும்னு. எனக்கும் ஊத்தி விட்டுட்டு நீரும் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வாரேன்னு கவுத்தி விட்டுட்டியற. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா லாரிக்காரன் மேலே ஏத்திட்டு போயிருப்பான். நான் தான் நேராக மரத்தில் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டேன்னு, அதனால தான் நான் இப்போ சேஃபாக இருக்கோம். இங்க பாருங்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துருங்க. இல்லாட்டினா கோவம் வந்துடும், வாயில பச்சை பச்சையா ஏதாவது சொல்லி விடுவேன். மரியாதையை அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன், அந்த மரியாதையை கெடுத்துக்கிடாதையும். இன்னைக்கு நானே என் பொண்டாட்டிட்டு என்ன திட்டு வாங்க போறேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். தோட்டத்துக்கு போனவரும் இப்படி சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காருன்னு எனக்கும் வீட்டுல மிதிக்கலாம், உமரையும் வீட்டுல சேர்க்காது உமரு பொண்டாட்டி. என் லட்சுமியா, என் லட்சுமி எனக்கு தெய்வம் மாதிரி, அவ என்னைய ஒன்றும் சொல்ல முண்டா. ஆமா ஆமா, வீட்டுக்கு போனாதான் தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பொண்டாட்டியும் என்ன ஆட்டம் ஆட போறாள்வலோன்னு. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எந்திரியும். என் மௌலலுக்கு பிரியாணி வாங்கினேன்னா அந்த பிரியாணி எங்க? அந்த பிரியாணியை தான் நீ வேற மறுபடியும் நாய்க்கு வச்சிய. என்னது நாய்க்கு வச்சனா? நானா? என்ன யாரோ ரோட்ல விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. என்ன சங்கிலி, எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாப்பா, கொஞ்சம் வா தம்பி. இதோ வரேன். எவம்ல அது வாடுறது? யாருன்னு தெரியலப்பா, ஒரு பையன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். கொஞ்சம் அந்த பையன் ஒரு கையை பிடிச்சான்னு வைக்கி, நான் வண்டியை நிப்பாட்டுறேன். யாரு உட்காரு, நான் வண்டியை ஓட்டியேன், நீ ஓட்டாண்டாம் என்ன? இல்ல நான் வண்டி ஸ்டெடியா ஓட்டுவேன். என்னாச்சு இவருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா தம்பி, கொஞ்சம் நீ இருந்ததுனால கொஞ்சம் சந்தோஷத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டோம். அதனால அண்ணன் கொஞ்சம் கூடுதலா அடிச்சுக்கிட்டாரு. அதனால கொஞ்சம் அப்படியே தலைக்கு மப்பி ஏறி ஆளிச்சு அறிஞ்சு போச்சு. இவரை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே. தம்பி நீ ஒரு கை பிடிப்பா. சரி அங்கிள். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே. சந்தியா ஒருக்கா ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காளே அப்பா அம்மான்னு. இவர் ஒருவேளை சந்தியாவோட அப்பாவா இருக்குமோ? எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். அங்கிள், உங்களுக்கு எந்த ஊரு? இங்கதான்ப்பா, பக்கத்து ஊரு தான். நீ எந்த ஊருப்பா தம்பி? நான் இங்கதான் அங்கிள், உடங்குடி. அப்படியா? எங்க போயிட்டு வாரா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கிள். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. நான் வண்டியை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறியே, அது வரைக்கும் இவரை பிடிச்சிக்கண்ணே. நான் அதுக்கப்புறமா என் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போய்க்கிறேன். இல்ல அங்கிள், நீங்களும் கொஞ்சம் ஸ்டெடியா இருந்த மாதிரி இல்ல. வேணா நான் ஒரு பைக்ல, என்னோட பைக்ல கூட்டு போய் அவங்க வீட்டுல வேணா விட்டுறேன். நீங்க அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறீங்களா? உனக்கு எப்படிப்பா உங்க வீடு தெரியும்? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? இல்ல அங்கிள், நீங்க அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போங்க. நான் இவரை பின்னாடி வண்டியில வச்சுக்கிட்டு நான் ஓட்டிட்டு வரேன். நேராக கொண்டு போய் வீட்டுல விட்டுறலாம். அதனாலதான் இவங்க ரொம்ப டயர்டா தெரியுறாங்க பாக்குறதுக்கு, அதனாலதான். சரிப்பா தம்பி, இவனையும் நானும் சமாளிச்சுக்கிட்டு வண்டியில தேய்க்கிட முடியாதுதான். நானும் என்ன பண்றதுன்னு நினைச்சேன். சரிப்பா தம்பி, நீ உன் வண்டியில ஏத்திக்கவுற, நான் என் இந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நான் வீட்டு முன்னாடி போறேன். நீ அப்படியே என் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா. சரி அங்கிள். என் சரக்கு அதை விட்டுறாத, அதை வண்டியில எடுத்து வை. ராத்திரிக்கு வேணும். நான் எவ்வளவு போதையில இருந்தாலும் என் சரக்கு பத்திரமா இருக்கும். என் சரக்கு எனக்கு மறக்காது. வண்டியிலே வை. சரி வாங்க அங்கிள், நான் உங்களை வண்டியில உட்கார வைக்கிறேன். நீ என்ன விட்ட சூப்பரா வண்டி ஓட்டுவியா? நான் வேணா உன்னை வச்சு ஓட்டட்டுமா? பயப்படாத, நான் சூப்பரா இந்த வண்டி ஓட்டுவேன். இல்ல அங்கிள், பரவாயில்ல, நானே உங்களை வச்சு ஓட்டுறேன். வாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நான் சூப்பரா வண்டி ஓட்டுவேன்னா. சரி தம்பி, என் பின்னாடியே வாப்பா. கிஃப்டை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலேஜுக்கு போனதும் வேலையை இந்த கிஃப்டை கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேறு எதுக்கு நமக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரணை எனக்கு பிடிக்கும். ஆனால் பெரிய பொண்ணத்தை சொன்ன மாதிரி நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனையாயிரும். அதனால் எனக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியல. சரண் வேற பாவம். அவனை பிளாக் பண்ணி திட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பாவம், அவன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அம்மா வேற இப்படி சொல்லிட்டா. அவன் வேற என்ன நினச்சிட்டு இருக்கானோ தெரியல. இந்த சோனி வேற ரொம்ப பண்ணுறா. இல்லாட்டினா அவளாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா. அவளுக்கு பயந்தே நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியல. நம்ம மாட்டிக்கிடுவோமோன்னு. பெரிய பொண்ணத்தை சொன்ன மாதிரி படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரண்கிட்ட எதாக இருந்தாலும் நான் படித்து முடிச்ச அப்புறம் தானே சொல்லிடணும். அப்போ தான் அவனும் வருத்தப்படாமல் அவன் படிப்பை பார்ப்பான், நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாம். நாளைக்கு காலேஜுக்கு போனதும் அவன்கிட்ட தெளிவாக எல்லாம் பேசிடணும்.
இன்னும் 3 வருஷம் காலேஜ் இருக்குது. 2 பேருமே படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி பேசி வச்சிடணும். இதுக்கிடையில் வேறு ஏதாவது பொண்ணை உனக்கு பிடிச்சிச்சின்னா பரவாயில்ல, நீ அதே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, எல்லாமே அவங்ககிட்ட டீட்டெயிலாக பேசிடணும்.